இங்க இருக்க 5 மஷ்ரூம்ல ஒரு மஷ்ரூம் ரொம்பவே விஷத்தன்மை கொண்டது. இங்க இருக்க 5 பேருமே ஆளாளுக்கு ஒவ்வொரு மஷ்ரூம் எடுத்து சாப்பிடணும். இந்த மாதிரி போட்டியில யார் கடைசி வரைக்கும் உயிர் வாழ்றாங்களோ அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். போட்டியை கொஞ்சம் சுவாரஸ்யமாக்கிறதுக்காக ஒருத்தவங்க எடுக்கிற மஷ்ரூமை அடுத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பாடு சொல்லணும் அப்படின்னு இந்த ஆள் சொல்ல குலுக்கி போட்டு சீட் எடுத்து பாக்குறாங்க. முதல்ல இந்த பொண்ணுக்கு வருது. இந்த பொண்ணு ஒரு மஷ்ரூமை செலக்ட் பண்ணி பக்கத்துல இருக்க வயசான ஆளுக்கு தராரு. அடுத்ததான் அந்த வயசான ஆளு இன்னொரு மஷ்ரூமை செலக்ட் பண்ணி பக்கத்துல இருக்க ஒரு சின்ன பையனுக்கு தராரு. ஒவ்வொருத்தவங்களும் எப்படியாச்சும் போட்டியில ஜெயிக்கணும், அடுத்தவங்களை தோக்கடிக்கணுங்கிற எண்ணத்தோட ரொம்பவே கூர்மையா சிந்திச்சு எந்த மஷ்ரூம் கொடுத்தா அடுத்தவங்க தோப்பாங்கன்னு யோசிச்சு ஒவ்வொரு மஷ்ரூமா கொடுத்துட்டு வராங்க. இந்த குண்டு போனோட டர்ன் வரும்போது அவ பக்கத்துல இருக்க லீனாவோட ஹெல்ப் கேட்கிறா. ஏன்னா லீனா ஆல்ரெடி சொல்லியிருக்கா அவளுக்கு மஷ்ரூமை பத்தி நல்லா தெரியும், எந்த மஷ்ரூம் விஷத்தன்மை உடையதுன்னு. லீனாவும் அவளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு மஷ்ரூமை கை நீட்ட லீனா எந்த மஷ்ரூம் பாய்சன்னு சொன்னாலும் அந்த குண்டு பொண்ணு அதே மஷ்ரூமை எடுத்து லீனா கிட்ட வச்சுட்டா. நல்ல மஷ்ரூமா அவ எடுத்துக்கிட்டா. ஆனா அவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் செத்து போயிட்டா. அப்பதான் தெரியுது லீனா டபுள் கேம் ஆடி இருக்கான்னு.